அண்மை செய்தி வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற தாமதமாகிறது. இன்று மாலை 5:30 மணிக்கு பெங்கல் புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்கள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது குறிப்பாக காலை நேரத்தில் பார்த்தோமென்றால் 5:30 மணி அளவில் புயலாக மாற வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் பிற்பகல் தெரிவித்திருந்த அறிவிப்பின்படி கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் இது நகர்ந்து கொண்டு வருவதாகவும் அடுத்து வரக்கூடிய 6 மணி நேரத்தில் புயலாக மாற வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. 5:30 மணி அளவில் புயலாக மாறும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது வரையிலும் அது புயலாக மாறுவதற்கு சற்று காலதாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது தற்பொழுது திரிகோணமலைக்கு சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல நாகப்பட்டினத்திற்கு 350 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு 450 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 530 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், தமிழக மற்றும் இலங்கை கடற்கரையை நோக்கி நகர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருந்தார்கள். மேலும் புதுச்சேரி ஒட்டி கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தனியார் வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்திருந்தது. இது எந்த திசையை நோக்கி நகர்கிறது என்பதை பொறுத்துதான் தமிழக புதுச்சேரியை நோக்கி நகரக்கூடுமா அல்லது இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடுமா என்பது தொடர்பான விவரங்கள் தொடர்ச்சியாக வானிலை ஆய்வு மையம் கணித்து வருகிறது. தற்போது வரையிலும் இது புயலாக மாறவில்லை என்பது தான் அறிவிப்பாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்று இரவுக்குள்ளாக இது புயலாக மாறுவதற்கு அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.